ஒரு மனிதன் இளமையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். வயசான பிறகு கொஞ்சம் அமைதியாக வாழலாம் அப்படின்னு நம்பிக்கை. ஆனால் இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்களுக்கு அந்த நம்பிக்கையே இல்லாமல் போயிருக்கு. 60 வயதை கடந்த பிறகும் கட்டிட வேலைக்கு போகும் தாத்தாக்கள் இருக்கிறாங்க. மருந்து வாங்க பணம் இல்லாமல் தவிக்கும் பாட்டிகளும் இருக்காங்க. வயதாகியும் ஆட்டோ ஓட்டும் மனிதர்கள் இருக்கிறாங்க. காலை முதல் மாலை வரை சாலையோரத்தில் காய்கறி விற்கும் முதிய பெண்களும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களிடம் பென்ஷன் இல்லை, சேமிப்பு இல்லை, சோசியல் செக்யூரிட்டி இல்லை. அதனால தான் இன்றைக்கி இந்தியாவில் கோடிக்கணக்கான சாதாரண மக்களின் வாழ்க்கையுடன் நேரடியாக தொடர்புடைய ஒரு பெரிய செய்தி வெளியாகியிருக்கு. மத்திய அரசின் முக்கிய சமூக பாதுகாப்பு திட்டமான அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழே வழங்கப்படும் பென்ஷன் தொகை 5000 ரூபாயிலிருந்து 10,000 உயர்த்த மத்திய அரசு ஆலோசனை நடத்தி வருது. இது வெறும் தொகை உயர்வு செய்தி மட்டும் இல்லைங்க, ஒரு தினக்கூலி தொழிலாளியின் எதிர்கால நம்பிக்கை, ஒரு ஆட்டோ ஓட்டுநரின் முதிய வயது பாதுகாப்பு, ஒரு தனியார் நிறுவன ஊழியரின் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை, ஒரு ஏழை குடும்பத்துடைய மன நிம்மதினே சொல்லலாம். ஏன்னா அரசு வேலை இல்லாத கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு வயசான பிறகு என்ன ஆகும் என்ற கேள்வி தினமும் இருக்குது. நரேந்திர மோடி அரசு 2015 தொடங்கிய இந்த அடல் ஓய்வூதிய திட்டம் இன்னைக்கு பல ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு ஒரே ரிட்டையர்மெண்ட் ஹோப்பாக மாறியிருக்கு. ஆனால் இப்போது இன்ஃப்ளேஷன் உயர்ந்து விட்டது. மருத்துவ செலவுகள் பல மடங்கு அதிகரிச்சிருச்சு. 5000 ரூபாய் பென்ஷனில் இன்று ஒரு சீனியர் சிட்டிசன் வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஒரு முதியவரின் மாத மருந்து செலவே 3000லேருந்து 5000 ஆகிவிட்டது. ஹாஸ்பிட்டல் பில் அப்படின்னாவே இன்னும் அதிகமாக தான் போகும். அதனால தான் பென்ஷன் உயர்வு பற்றிய இந்த விவாதம் இன்றைக்கி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கவனத்தை பெற்றிருக்குன்னே சொல்லலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இந்தியாவில் பென்ஷன் ஹிஸ்ட்ரி என்ன, ஏன் கோடிக்கணக்கான மக்களுக்கு ரிட்டையர்மெண்ட் செக்யூரிட்டி இல்லை, அடல் ஓய்வூதிய திட்டம் எப்படி வேலை செய்யுது, 10,000 ரூபாய் பென்ஷன் உண்மையிலேயே போதுமா, இன்ஃப்ளேஷன் எப்படி முதியவர்கள் வாழ்க்கையை பாதிக்குது, ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர், ஒரு பிரைவேட் எம்ப்ளாயி ரிட்டையர்மெண்ட் பிறகு எப்படி வாழ்கிறார்கள், இந்த திட்டம் அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், இன்னும் குறிப்பாக இந்தியாவின் எதிர்காலத்தில் பென்ஷன் பாலிடிக்ஸ் எவ்வளோ முக்கியமானதாக மாறப்போகுது என்பதை பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு நாட்டின் உண்மையான வளர்ச்சி அந்த நாட்டின் முதியவர்கள் எவ்வளோ மரியாதையுடன் வாழ்கிறார்கள் என்பதில் தாங்க இருக்குது. ஸோ இப்போ தான் சப்போஸ் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்தியாவில் இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்கள் தினமும் வேலைக்கு செல்கிறாங்க. ஆனால் அவங்களிடம் பலருக்கு ஒரு பெரிய பயம் இருக்குது. நாளைக்கு வயதாயிருச்சுன்னா என்ன செய்வது அப்படின்னு ஒரு பயம்தான். அரசு வேலை செய்தவர்களுக்கு பென்ஷன் இருக்கும், பெரிய நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கு பிஎஃப் கூட இருக்கும். ஆனால் தினக்கூலி தொழிலாளி, ஆட்டோ ஓட்டுநர், டீ கடை வச்சுருக்கோம், சிறு வியாபாரி, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை செய்யும் தொழிலாளி, வீட்டு வேலை செய்யும் பெண், தனியார் நிறுவனத்தில் குறைந்த சம்பளத்தில் வேலை செய்யும் ஊழியர், இவங்களுக்கெல்லாம் 60 வயசுக்கு பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி தான் இந்தியாவின் மிகப்பெரிய சமூக மற்றும் பொருளாதார பிரச்சனைகளில் ஒன்று. அதனால தான் மத்திய அரசு தொடங்கிய முக்கியமான சமூக பாதுகாப்பு திட்டங்களில் ஒன்றாக இருக்கும் அடல் ஓய்வூதிய திட்டம் இன்றைக்கி மீண்டும் பெரிய கவனத்தை பெற்றிருக்குதுங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ மாதம் 1000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியத்தை 10,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக வெளியாகி இருக்கும். இந்த தகவல் கோடிக்கணக்கான நடுத்தர மற்றும் ஏழை மக்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படிங்கிறது இன்னும் பெரும்பாலான மக்களிடம் இல்லாத ஒரு கலாச்சாரமாகவே இருக்குது. அமெரிக்கா, யூரோப் போன்ற நாடுகளில் ஒருவர் வேலைக்கு செல்ல ஆரம்பித்த நாளிலிருந்தே ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸு, பென்ஷன் ஃபண்டு, இன்சூரன்ஸு, சோசியல் செக்யூரிட்டி போன்ற திட்டங்களில் முதலீடு செய்வாங்க. ஆனால் இந்தியாவில் பெரும்பாலான குடும்பங்கள் மாத சம்பளத்தை வச்சு மாத செலவை சமாளிப்பதற்கே போராடுறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர்கள், ஸ்ட்ரீட் வெண்டார்ஸு, ஆட்டோ டிரைவர்ஸு, டெலிவரி ஒர்க்கர்ஸ், ஃபார்மர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸு, ஹவுஸ் மேட்ஸு, ஸ்மால் சப் ஓனர்ஸு, ப்ரைவேட் கம்பெனி எம்ப்ளாயீஸ் போன்றவருக்கு முதிய வயதில் நிலையான வருமானம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்துட்டு வருது. இந்த பின்னணியில் தான் 2015 நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அடல் ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் பெயரில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பென்ஷன் இல்லாத சாதாரண மக்களுக்கு ரிட்டையர்மெண்ட் செக்யூரிட்டி வழங்குவதாகும். இந்த திட்டத்தின் கீழே 18 முதல் 40 வயதுக்குள்ளே உள்ளவர்கள் மாதம் ஒரு சிறிய தொகையை செலுத்தினால் 60 வயதுக்கு பின்னாடி மாதம் 1000 ரூபாய், 2000, 3000, 4000 இல்லைன்னா 5000 வரைக்கும் கேரண்டீடு பென்ஷன் பெற முடியும்.
ஒருவர் எவ்வளோ வயதில் திட்டத்தில் சேர்றாரோ எவ்வளோ பென்ஷன் வேண்டும் என்பதை அடிப்படையில் கான்ட்ரிபியூஷனாக மாறும். உதாரணமாக பார்த்திங்கன்னா 18 வயசில் ஒருவர் மாதம் சில 100 ரூபாய் மட்டும் செலுத்தினால் 60 வயதுக்கு பின்னாடி மாதாந்திர பென்ஷன் பெற முடியும். இதன் மூலம் பார்த்திங்கன்னா ஏழை மற்றும் நடுத்தர மக்களிடம் ஓல்டு ஏஜ் செக்யூரிட்டி என்ற எண்ணத்தை கொண்டு வர முயற்சி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவில் முதியோர் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருக்கிறது என்பதை நாம் நம்ம சுற்றி இருக்கிறவங்களை வச்சு நம்ம பார்த்துருக்குறோம். 65 வயதிலும் கூலி வேலைக்கு செல்லும் தாத்தாக்கள், வயதாகியும் காய்கறி விற்கும் பெண்கள், பென்ஷன் இல்லாமல் குழந்தைகளின் உதவியை எதிர்பார்த்து வாடும் பெற்றோர், மருத்துவ செலவுக்காக கடன் வாங்கும் முதியவர்கள், இவை எல்லாமே இந்தியாவின் கிரவுண்ட் ரியாலிட்டினே சொல்லலாம். அதனால தான் இந்த அட்டல் ஓய்வூதிய திட்டம் பலருக்கு வெறும் ஃபினான்ஷியல் ஸ்கீம் மட்டும் இல்லைங்க, அது ஃப்யூச்சர் ஹோப்பாகவும் மாறியிருக்கு. ஆனால் காலம் மாறிவிட்டது. 2015 5000 ரூபாய் என்றால் அது ஒரு குடும்பத்தின் பேசிக் எக்ஸ்பென்சஸை கவர் செய்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இன்ஃப்ளேஷன் வேகமாக உயர்ந்திருக்குங்க. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தில் மந்த்லி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மட்டும் பல 1000 ரூபாயாக ஆகிவிட்டது. காய்கறி விலை, வீட்டு வாடகை, எலக்ட்ரிசிட்டி பில்லு, மெடிசின்ஸு, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் என அனைத்துமே அதிகரிச்சிருக்கு. ஆனால் தற்போது 5000 ரூபாய் பென்ஷன் போதாது என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக எழுந்து வருது. ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு டயபெட்டிஸ், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம் போன்ற குரோனிக் டிசீசஸ் இருந்தால் மாதம் மெடிசன் வாங்குவதற்கே 3000 5000 ரூபா வரைக்கும் செலவாகுது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அதை விட அதிகம். இதனால் பென்ஷன் அமௌண்ட்டை 10,000 உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றிருக்கு. தற்போது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவர் எஸ் ராமன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மத்திய அரசுடன் இது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாக கூறியிருப்பது இந்த திட்டம் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறதா என்ற எதிர்பார்ப்பை எழுந்திருக்கு. இந்த விவகாரத்தை ஆழமாக புரிந்து கொள்ள இந்தியாவுடைய பென்ஷன் ஹிஸ்ட்ரியையும் நம்ம பார்க்கணும். ஒரு காலத்தில் இந்தியாவில் அரசு வேலை அப்படிங்கிறது வாழ்க்கை பாதுகாப்பின் அடையாளமாக கருதப்பட்டது. ஏன்னா சேலரி மட்டும் இல்லை, பென்ஷனும் கேரண்டீடு. ஆனால் 2004க்கு பிறகு புதிய பென்ஷன் சிஸ்டம் வந்துச்சு. ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயீஸ்க்கு கேரண்டீடு பென்ஷன் கிடையாது. இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ்க்கு எந்த சோஷியல் செக்யூரிட்டியும் இல்லை. இதனால தான் ரிட்டையர்மெண்ட் இன்செக்யூரிட்டி இந்தியாவில் பெரும் சமூக பிரச்சனையாக மாறிச்சு. அதனால தான் அட்டல் பென்ஷன் யோஜனா போன்ற திட்டங்கள் உருவாச்சு. ஆனால் இப்போது புதிய கேள்வி எழுது என்ன அப்படின்னா, 10,000 ரூபாய் பென்ஷன் உண்மையிலேயே போதுமா? இன்ஃப்ளேஷன் இன்னும் உயர்ந்தால் என்ன ஆகும்? அதை அரசு சஸ்டைனபிளாக மேனேஜ் பண்ண முடியுமா? டேக்ஸ் பேயர்ஸ் மீது பேர்டன் அதிகரிக்குமா? எப்படிங்கிற கேள்வி தான் பொருளாதார கேள்விகளும் எழுந்திருக்கு. அதே நேரத்தில் சோசியல் வெல்ஃபேர் எக்ஸ்பர்ட்ஸ் வேறு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஒரு நாட்டின் வளர்ச்சியை ஜிடிபி மற்றும் தீர்மானிக்காது, அந்த நாட்டுடைய முதியவர்கள் டிக்னிஃபைட் லைஃப் வாழ்கிறார்களா என்பது தான் உண்மையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதற்காகத்தான் ஒரு பேசிக் சேஃப்டி நெட் ஆகாதத்துடன் அட்டல் பென்ஷன் ஸ்கீம் பார்க்கப்படுது. மேலும் இந்தியாவில் ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கூடியிருக்கு. முன்பு 60 வயது என்றால் முதியவர் என்று கருதப்பட்டது. இன்றைக்கி பலர் 75 to 80 வயது வரை வாழ்கிறாங்க. ஆனால் இன்கம் சோர்ஸ் இல்லாமல் அந்த வயதில் சர்வைவ் செய்வது மிக மிக கடினம். இதனால தான் பென்ஷன் அப்படிங்கிறது லக்ஸரி இல்லை, அது நெசசிட்டியாக மாறிடுச்சு. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அர்பன் இந்தியாவில் சில்ட்ரன் அப்ராடு இல்லை வேறு சிட்டிஸில் செட்டில் ஆகிவிட்டதால் பல பேரண்ட்ஸு தனியாக வாழும் நிலை உருவாயிருக்கு. இதால் ரிட்டையர்மெண்ட் இன்கம் மிக மிக முக்கியமானதுங்க. அடல் பென்ஷன் ஸ்கீம் எக்ஸ்பான்ஷன் என்பது அரசியல் ரீதியாக முக்கியமான மூவாக பார்க்கப்படுது. ஸோ ஆகவே தற்போது பென்ஷன் அமௌண்ட்டை 10,000 ரூபாயாக உயர்த்த முயற்சி அப்படிங்கிறது வெறும் தொகை உயர்வு மட்டும் இல்லை, அது இந்தியாவில் கோடிக்கணக்கான சாதாரண மக்களின் முதிய வயது வாழ்க்கை பாதுகாப்பு குறித்து நடக்கும் மிகப்பெரிய தேசிய விவாதமாகவே மாறியிருக்கு. ஸோ எது எப்படியோ இனி வரும் நாட்களில் இந்த பென்ஷன் தொகை அப்படிங்கிறது 10,000 ரூபாய் நிச்சயமாக உயர்த்தப்படும் அப்படின்ட்டு மத்திய அரசுகிட்ட நமக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் எலிஜிபிள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்க அப்ளை பண்ணட்டும், அவங்க கவர்மெண்ட் தர அந்த பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணட்டும். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைதன் சிவா.